வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி கீன்வா மாவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீன்வா மாவு நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம அதை வந்து கேக்கு, மஃபின், சப்பாத்தி எதனாலும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கீன்வா வந்து ஒரு கடாயில் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம செய்கிறதா இருந்தால் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம், அப்பப்போ காலியாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆச்சு, இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆற விட்டலாம். இது ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வண்டெல்லாம் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.